கர்த்தர் இந்த வருஷத்தில் இந்த ஆராதனுடைய முதலாம் பகுதியிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். The book of Habakkuk chapter 3 verse 19. It says, "The Lord God is my strength. He makes my feet like the deer's. He makes me tread on my high places." Hallelujah. Hallelujah. தமிழில் ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தர் என் பெலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். God the Lord is telling his church that he is leading it into a new level of living. Amen. சபையை பார்த்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையை பார்த்து கர்த்தராகிய தேவன் என்று காலையிலே சொல்லுகிறார், சபையே, விசுவாசிகளே, என்னுடைய பிள்ளைகளே, நான் உங்களை வருகின்ற நாட்களிலே புதிய அபிஷேகத்தோடு புதிய ஒரு வாழ்க்கை முறையிலே புதிய ஒரு உயர்விலே உங்களை நடத்த போகின்றேன். ஆமென். God is saying, I'm giving you a new life experience. ஒரு புதிய வாழ்க்கையின் அனுபவத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். An experience that's totally new and yet used by God in the lives of his children in the past. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை முறையை தருகிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். He is saying, I'm not giving you a new lifestyle, but I'm giving you a new life experience. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இதுவரை வாழ்ந்ததை போல அல்ல, புதிய பொருத்தனையோட, புதிய தீர்மானத்தோட, புதிய தரிசனங்களோட நீங்கள் உங்களுடைய உயர்தலங்களில் நடக்க போகிறீர்கள். It's new for you. உங்களுக்கு இந்த காரியம் புதிது. ஆனால் கர்த்தர் காலகாலமாக இதை தம்முடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளுடைய வாழ்க்கையிலே செய்து காண்பித்திருக்கிறார். It's only new for you. But God has used this time-tested experience in hundreds and thousands of his children, his saints in their lives. Amen. Amen. சொல்வீங்களா? ஆபக்கூக் தீர்க்கதரிசி கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லும் பொழுது is drawing his inspiration from Psalm 18. சங்கீதம் 18 தாவீது என்றோ எழுதின ஒரு காரியம் உண்டு. சங்கீதம் 18:33 தாவீது ராஜா இப்படி எழுதினார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று என்றோ எழுதி வைத்தார். அதை நினைவு கூர்ந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசி பல வருஷங்களுக்கு இந்த புறம் சொல்லுகிறார், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்வீங்களா? Psalm 18:33 in English, he makes my feet like the feet of deer and sets me on my high places. உங்களுக்காக உயர்தலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. வேறு ஒருவருடைய உயர்தலங்களில் உங்களை நடக்க சொல்ல மாட்டார். உங்களுக்காகவே குறிக்கப்பட்ட உயர்தலங்களில் உங்களை நடக்க சொல்லுவார். ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? Psalm 18, if you read the Bible closely, Psalm 18 is also found in 2 Samuel chapter 22. 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் சங்கீதம் 18 அங்கே அப்படியே அச்சு அசலாக இருக்கிறதை பார்க்க முடியும். 2 சாமுவேல் 22வது அதிகாரத்திலும் அதனுடைய 34வது வசனத்திலும் இந்த வார்த்தை அப்படியே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். He maketh my feet like hinds feet and setteth me upon my high places என்று தாவீது சொல்லுகிறார். 3 இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்கணும். 3 இடங்களிலே தேவன் இந்த வசனத்தை வைத்திருக்கிறார். ஆபக்கூக் 3:19, சங்கீதம் 18:33,
2 சாமுவேல் 22:34. In the book of Habakkuk chapter 3 verse 19 and Psalm 18:33 and 2 Samuel chapter 22 verse 34, God is giving this verse again and again. 3 times God has given this verse to us. Alleluia சொல்லுவீங்களா? 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறதே. அதற்காகவே கர்த்தர் இந்த வசனத்தை 3 முறை நமக்காக இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தம் வரும் என்பதை தெரிந்து என்றோ அவர் எழுதி வைத்திருக்கிறார். By 2 or 3 witnesses every word may be established, says the Bible, and God has already set this in motion. ஆண்டவர் இந்த காரியத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த புதிய வாழ்க்கை முறையை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பித்து விட்டார். What does Habakkuk chapter 3 verse 19 mean? ஆபுக்குக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:19 சொல்லப்பட்ட இந்த வசனம் நமக்கு என்ன உணர்த்துகின்றது? 5 காரியங்களை உணர்த்துகிறது. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Number 1, it's a reminder that God provides strength and confidence in difficult times. உங்களுடைய இயலாமையிலே, சோதனை வேளையிலே, மிகவும் கஷ்டமான வேளைகளிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை தருகிறார், நம்பிக்கையை ஊட்டுகிறார். அதுதான் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கும் முதல் காரியம். He makes his strength available to us and we can use it to do all things. அவருடைய பலத்தை, அவருடைய நம்பிக்கையை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாம் அதை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை தருகிறார். இரண்டாவது காரியம், the second thing that Habakkuk 3:19 says is this. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்று சொல்லுகிறார். He will make my feet like the hinds feet என்று வேதம் சொல்லுகிறது. What does it mean? It means simply this. The child of God will be sure footed. Hallelujah. கர்த்தரை நம்புகிறவர்களுடைய கால்கள் தள்ளாடுவதில்லை. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. Hallelujah. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுடைய கால்கள் தள்ளாடுவதில்லை. They will be sure footed. அவர்கள் ஒரு அடி வைத்தால் அந்த அடியில கர்த்தர் உறுதிப்படுத்துவார். Hallelujah. நீ கால் மிதிக்கும் தேசம் உன்னுடையதாகும் என்று பூர்வ பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். இன்று காலையிலே கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார், you will be sure footed like a deer. What does it mean? You will be strong and firm. நீங்கள் பலமுள்ளவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் இதை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். Being sure footed like a deer means you will be firm and you will be strong. நீங்கள் பலனுள்ளவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் உறுதி உள்ளவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பீர்கள். That is what sure footed means. Number 3, Habakkuk 3:13 நமக்கு சொல்லும் மூன்றாவது காரியம், you will live above your circumstances and challenges. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை வராது என்று கர்த்தர் சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களும் சோதனைகளும் மாறாது என்று கர்த்தர் சொல்லவில்லை. அவைகள் மாறும் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் சவால்களும் சூழ்நிலைகளும் மாறி மாறி வந்தாலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவைகளுக்கு மேலே வாழ்வீர்கள். ஹல்லேலூயா சொல்வீங்களா? You will live above your circumstances and above your challenges. That's what God is promising to his children this year. கர்த்தர் இந்த வருஷத்துல தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணும் காரியம், உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும், நீங்கள் சந்திக்கும் சவால்கள் எவ்வளவு சோதனை நிறைந்ததாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு மேலாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணும் ஒவ்வொரு காரியமும் எப்படிப்பட்டது என்று பாருங்க. வேத புத்தகம் சொல்லுகிறது, உன்னத அனுபவம். அதுதான் பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணும் காரியம். உன்னத அனுபவம், உயர்தரமான வாழ்க்கை, உச்சிதமான கோதுமை, பரலோக குடியிருப்பு. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம், உயர்தரமான வாழ்க்கையை பூமியிலே வாழ்கிறோம், உச்சிதமான கோதுமையை புசிக்கிறோம். ஆனால் இவைகளோடு நிறுத்திவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பரம கானானுக்குள் அழைத்து செல்லுவேன். உன்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று பூமியிலே வாக்கு பண்ணினவர் பரலோகத்திலே உங்களுக்கு குடியிருப்பை ஏற்படுத்தி தரவே செய்வார். ஆமென்.
நான்காவது காரியம் ஆபக்குக் 3:19 நமக்கு உணர்த்தும் நான்காவது காரியம். The fourth thing that Habakkuk chapter 3:19 says to us is this: you can trust in God in the midst of chaos. Hallelujah. You can always trust him in the midst of chaos. உங்களுடைய வாழ்க்கையிலே அமளிகள் ஏற்படும் பொழுது, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, you will be sure-footed, you will walk in your high places. Hallelujah. நீ உறுதி உள்ளவளாய் இருப்பாய், நீ உறுதி உள்ளவனாய் இருப்பாய், உன்னுடைய உயர்தலங்களிலே நீ நடக்கவே செய்வாய் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென். The fifth and the final thing, ஐந்தாவது காரியம், கர்த்தருடைய வசனம் நமக்கு உணர்த்தும் ஐந்தாவது காரியம் இதுதான். In times of trouble, lean on the strength of the Lord. உனக்கு சோதனை வரும் பொழுது, நீ பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன்னுடைய பலத்தை சார்ந்திராமல் கர்த்தருடைய பலத்திலே, கர்த்தருடைய சத்துவத்திலே நம்பிக்கை உள்ளவனாயிரு, நம்பிக்கை உள்ளவளாயிரு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். கர்த்தர் இந்த 5 காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று முதற்கொண்டு செய்வாராக. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஆபக்குக் 3:19 வரும் வசனம் சங்கீதம் 18:33 வருகிறது என்று சொன்னேன். But if you observe these verses a little more closely, you will find 2 differences in these 2 verses. நான் சொன்னேன், ஆபக்குக் 3:19 வரும் வசனம் சங்கீதம் 18:33 வருகிறது. ஆனால் இந்த 2 வசனங்களையும் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால், இந்த 2 வசனங்களும் ஒரே போல இருக்கிறதை போல தோன்றினாலும் 2 வித்தியாசங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்வீங்களா? ஆபக்குக் 3:19 இப்படி சொல்லுகின்றது, அவர் கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இப்போ சங்கீதம் 18:33 பாருங்க. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். He setteth me upon my high places. Hallelujah. Habakkuk went a step ahead and said, I am not content to be set up on my high places. I want to walk there. Hallelujah. தாவீது என்ன சொன்னா? அவர் என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஆபக்குக் தீர்க்கதரிசி இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னான், நான் நின்றுகிட்டே இருந்தா எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் அங்கே நடக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? What my feet has tread, I will conquer. Where my feet has set foot, I will walk. என்பதுதான் தீர்க்கதரிசி நமக்கு காண்பிக்கும் அனுபவம். You will not conquer somebody else's place, high place. It's your high place, says the verse. It's your high places. It's ordained for you. It's prepared for you and it's awaiting you என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அந்த உயர் ஸ்தலங்கள் மற்றவர்களுடையது அல்ல, உங்களுடையது, உங்களுக்காக முன்குறிக்கப்பட்டது, உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. விசுவாசித்தால் தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். Now all that you have to do is go in faith and possess those high places. விசுவாசத்தோടെ போய் அந்த உயர்தலங்களை, உங்களுடைய உயர்தலங்களை, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை, முன்குறிக்கப்பட்டதை நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது. These are my high places. I don't want anybody else's inheritance to be mine. வேறொருடைய சுதந்திரம் எனக்கு வந்து சேர வேண்டாம். எனக்காக தேவன் முன்குறித்த, ஆயத்தம் பண்ணின, அபிஷேகம் பண்ணுவித்து எனக்காக காத்து கொண்டிருக்கும் என்னுடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? Habakkuk went through 5 different experiences before he broke out with this prophetic affirmation. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அவன் அறிக்கை செய்வதற்கு முன்பதாக ஆபக்குக்கினுடைய வாழ்க்கையிலே 5 அனுபவங்கள் நடந்து ஏறின. 5 experiences that Habakkuk went through before he could break out into this prophetic affirmation and declaration saying, my God will make me walk in my high places. அந்த காரியங்கள் உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். Perhaps you may have to go through these experiences before this promise can be fulfilled in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் நிறைவேறுவதற்கு முன்பதாக நீங்களும் இந்த 5 அனுபவங்களை காண ஒரு வேளை நேரிட முடியும். கர்த்தர் உங்களுக்கு அந்த 5 அனுபவங்களையும் தருவாராக. What are these 5 experiences?
These 5 experiences will precede your promise. Experiences will precede your promise. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதாக ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவர் இந்த 5 ஆவிக்குரிய அனுபவங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தரவே செய்வார். இந்த அனுபவங்கள் என்ன? Number 1, you will see the wrath of God at work. Hallelujah. You will see the wrath of God at work. தேவனுடைய கோபம் செயல்படுகிறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். பயந்து போகக்கூடாது. தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டது? தேவனுடைய கோபம் செயல்படுகிறதை நான் ஏன் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. ஆபகுக் தீர்க்கதரிசி அதை பார்த்தான். ஹாபகுக் 3:12. Habakkuk 3:12 says, you marched through the land. You marched through the land of indignation. You trampled the nations in anger. தமிழிலே, நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கோபத்தை உங்கள் கண்கள் காணும். ஆனால் இந்த கோபம் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படாது. கர்த்தரை எதிர்க்கும் பிள்ளைகள், கர்த்தரை எதிர்க்கும் ஜனங்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு விரோதமாக இருக்கும் கட்டமைப்புகளை கர்த்தர் ஒரு வழி செய்வதை உங்கள் கண்கள் காணும். Hallelujah. The anger of God at work against the nations opposed to his kingdom and his children is a sign for you. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக செயல்படும் கர்த்தருடைய கோப ஆக்கினை, பற்றி எரியும் கர்த்தருடைய உக்கிரம், அதை உங்கள் கண்கள் காண்பது, that will be the first sign that God will give you. கர்த்தர் உங்களுக்கு தரும் முதல் ஒரு அடையாளம் இதுதான். அந்த சைனை நீங்கள் பார்த்த உடனே சொல்லணும், my elevation is very near. என்னுடைய உயர்வு மிகவும் பக்கத்தில் இருக்கிறது என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, my elevation is very near. My elevation is very near me. அல்லேலூயா. என்னுடைய உயர்வு என்னுடைய பக்கத்தில் இருக்கிறது. என்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறது. என்னுடைய பலன் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறது. அது என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை காண செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜ்யம், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்திற்கு விரோதமாக எத்தனை தேசங்கள் வந்தாலும் கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாக்கவே செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் தேசம் உண்டானது முதற்கொண்டு, ஆபிரகாம் என்னும் மனிதனை கர்த்தர் அழைத்தது முதற்கொண்டு இந்த காரியத்தை வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், நடைமுறையிலே பார்க்கிறோம், உலக சரித்திரத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நாம் வாழும் இந்த காலத்திலேயே கர்த்தர் அதை நமக்கு கண்கூடாக காண்பித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர், உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். Thou marched through the land in indignation. Thou threshed the heathen in anger. என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீரியா தேசத்தை பாருங்கள், ஈரான் தேசத்தை பாருங்கள், யெமன் தேசத்தில் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். சிரியா, Iran, Yemen have all cited a sampling of God's anger at work. இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக திரும்பின அந்த 3 ராஜ்யங்களுமே, யெமன், ஈரான், சிரியா, இந்த 3 ராஜ்யங்களுமே கர்த்தருடைய உக்கிரம் என்ன என்பதை கண்டு கொண்டிருக்கின்றன. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு தேசத்தை நீங்கள் கவனித்து பார்த்து, இந்த தேசம் தேவனுடைய தேசம், தேவன் தெரிந்தெடுத்த ஜனம் இந்த தேசத்தில் இருக்கிறது. இந்த தேசத்திற்கு விரோதமாக எந்த தேசமோ, எந்த கட்டமைப்போ, எந்த மனிதனோ கையை உயர்த்தினால் கூட, சுண்டு விரலை உயர்த்தினால் கூட அவனை கர்த்தர் ஒரு கை பார்ப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் தேவனால் எடுக்கப்பட்ட மனுஷன், நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷி. எனக்கு விரோதமாக ஒருவன் பேசச் செய்தாலும், சுண்டு விரலை உயர்த்தி காண்பித்தாலும் கர்த்தர் அவர்களை ஒரு கை பார்ப்பார் என்ற நிச்சயம், நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆபகுக்குடைய வாழ்க்கையிலே நடந்த 2வது ஆவிக்குரிய அனுபவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். You will see the emperors of evil kingdoms struck down. Hallelujah. 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 The emperors of evil kingdom will be struck down. வசனம் சொல்லுகிறது, 13வது வசனம், உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திவாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர்.
அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? செய்தியை நீங்கள் கவனித்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்திற்கு பயந்து கிட்டத்தட்ட 66 அடி 70 அடி கீழே, பூமிக்கு கீழே பெரிய பங்கர் போட்டு, என்ன புல்லட் என்ன பாம்பிங் விழுந்தாலும் அதை தொடவே முடியாது என்று நம்பி உள்ளே ஒரு மனிதன் ஒளித்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அந்த மனிதன் எங்கே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று காண்பித்து சரமாரியாக அங்கு குண்டு விழச் செய்து அந்த இடத்துல அவன் அங்கேயே சமாதியாகும்படி கர்த்தர் செய்தார். And that man was a chief architect of what happened in Israel last year. இஸ்ரவேலிலே ஒரு திடீர் தாக்குதலை நடத்தி அங்கிருந்த நூற்றுக்கணக்கானவர்களை கடத்தி கொண்டு போகச் செய்தவனுடைய திட்டம், அவனுடைய முடிவு இப்படித்தான் நடக்கும் என்று கர்த்தர் முன்னறிந்திருந்தார். அதை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு அவனை தீர்த்து கட்ட வேண்டிய கிருபையும் தந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அதனால தான் சொன்னேன், இது கர்த்தர் இன்று வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக ஆபுக்கூக் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னார், உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். ஆமென். நம்மேல் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கும் ஒரு கர்த்தர் உண்டு. அவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக திட்டம் பண்ணினவனை கூட நான் சங்கரிப்பேன். அல்லேலூயா. அவன் மனம் திரும்பாவிட்டால் நான் அவனை ஒரு வழி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கழுத்தளவாக இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. You went forth for the salvation of your people, even for salvation with your anointed. You wounded the head out of the house of the wicked by discovering the foundation unto the neck என்று கர்த்தர் சொல்லுகிறார். அஸ்திபாரம் எது வரைக்கும் இருக்கும்? பூமியில் இருக்கிறதா அஸ்திபாரம். வெளியில் வந்துட்டால் அது கட்டடத்தினுடைய பகுதி. அப்படித்தானே? பூமிக்கு கீழே இருந்தால் தான் அஸ்திபாரம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி அதில் இருந்த துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை நான் வெட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவன் ஒருவன் எழும்பினாலும் அவனை தேவன் ஒரு கை பார்ப்பார் என்பதை பல வசனங்களிலே நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 21:12. Proverbs 21:12. நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார். The righteous man, அங்கே நீதிபரர் என்பது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நாமம். God wisely considers the house of the wicked and God overthrows the wicked for their wickedness என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? Righteous man அல்ல, God himself considers the house of the wicked. துன்மார்க்கனுடைய வீட்டை நீதிபரராகிய தேவன் கவனித்து பார்க்கிறார். ஆமென். எதற்கு கவனித்து பார்க்கிறார்? அந்த வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்றல்ல, அந்த வீட்டில் எப்பொழுது நேரம் கிடைக்கும், அவருடைய நாமம் எப்படி மகிமைப்படலாம் என்பதை ஆண்டவர் கவனித்து அந்த வீட்டை பார்த்து கொண்டே இருப்பார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது யாரு? நீதிமான் இல்லை, துன்மார்க்கன். துன்மார்க்கனை ஆண்டவர் தீங்கிலே கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். You will see the shattering of satanic forces both around you and in your own life. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னால் அதை செய்யவே செய்வார். உங்களுக்கு சுற்றிலும் இதை செய்து காண்பிப்பார், உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை செய்து காண்பிப்பார். எங்கோ நடக்கும் காரியத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை நீங்கள் மெய்யாகவே காணவே செய்வீர்கள். ஆபக்கூக் இதை கண்டான். He had both these experiences. யாருக்கோ நடக்கிறதையும் கண்டான், தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதையும் அவன் காணவே செய்தான். அல்லேலூயா சொல்வீங்களா? 13வது வசனம், verse 13 is Habakkuk observing the downfall of the wicked around him. 13வது வசனத்தில் அவனுக்கு சுற்றிலும் இருக்கிற துன்மார்க்கர் விழுகிறதை தீர்க்கதரிசி கண்டான். ஆனால் அடுத்த வசனத்துக்கு வரும்போது, 14வது வசனத்துக்கு வரும்பொழுது, தனக்கு விரோதமாக வந்தவர்களையும் கர்த்தர் கவிழ்த்து போடுகிறதை, ஒரு கை பார்க்கிறதை தீர்க்கதரிசி காணவே செய்தான். 14வது வசனம் சொல்லுகிறது, என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள், சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே
அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தருக்கு துன்மார்க்கனை சங்கரிப்பதற்கு பிரத்யேக வெப்பன்லாம் தேவைப்படாது. அவன் என்ன வைத்திருக்கிறானோ அதை வைத்தே அவனை உருவ குத்துவார். இல்லை லூயா? நம்மகிட்ட அட்வைஸ் கேட்க மாட்டார். என்ன செய்யலாம் அவனை, நீ என்ன செய்ய விருப்பப்படுகிறாய் என்றெல்லாம் கேட்க மாட்டார். கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார், அதை செய்து முடிப்பார். ஆமென் சொல்வீங்களா? கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்தணும். வசனம் 14 சொல்லுகிறது, என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். எத்தனை பேர் வந்தாங்க? எண்ணிக்கையிலே மிகுதியானவர்கள் வந்தார்கள். நான் கர்த்தர் செய்த காரியம், நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். He is not looking at the foot soldiers. He is looking at the people who orchestrated this attack against you. உங்களுக்கு விரோதமாக இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்களை ஆண்டவர் குறிவைத்து தாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. God is speaking prophetically to somebody here. They came out like a whirlwind to scatter me. You thrust him. You thrust him through with his own arrows, the head of his villages. Hallelujah. Hallelujah. கிராமத்து அதிபதிகளை ஆண்டவர் உருவ குத்தும் பொழுது காலாட்கள் என்ன செய்வார்கள்? அதிபதிகளை ஆண்டவர் உருவ குத்துகிறார். அப்பொழுது ஈட்டியை பிடித்து கொண்டிருக்கும் வெறும் சிப்பாய்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாக வருவார்கள். ஆனால் போகும்போது அந்த வழியில் போக மாட்டாங்க, 7 வழிகளை தேடி ஓடி போவார்கள். அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்வீங்களா? மூன்றாவது காரியம், you will see a vision of God, the mighty warrior. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆவிக்குரிய அனுபவம், நீங்கள் தரிசனத்தை பார்ப்பீர்கள். ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். அந்த தரிசனம் என்ன தெரியுமா? அந்த தரிசனத்தில் யார் வருவார் தெரியுமா? கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களுக்கு முன்பாக போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். 15வது வசனம், ஆபுக்கூக் 3:15 இப்படி சொல்லுகின்றது, திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்திற்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். அல்லேலூயா. அதுவரைக்கும் துன்மார்க்கனுடைய முடிவை பார்த்து கொண்டிருந்த இந்த ஆபுக்கூக் தீர்க்கதரிசி 15வது வசனத்திற்கு வரும்பொழுது கர்த்தரை காண்கிறான். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்திற்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர், அதை நான் கண்டேன் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான். You walked through the sea with your horses through the heap of great waters என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. The prophet saw a vision of God in all his might and power. தேவனுடைய சர்வ வல்லமையிலே, தேவனுடைய பராக்கிரமத்திலே, தம்முடைய குதிரைகளோட பெரும் காடல் வழியாக, பெரும் தண்ணீர் வழியாக, தண்ணீர் குவியலின் திரள் வழியாக ஆண்டவர் போகிறதை தீர்க்கதரிசி கண்டான். கர்த்தர் அந்த காட்சியை, அந்த தரிசனத்தை நீங்களும் காணும்படி செய்வார். ஆமென். ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தரிசனத்தில் இருக்கிறவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக 3 காரியங்களை இந்த தேவனை குறித்து சொல்கிறேன். He is a God who called Abraham. He is a God who led the armies of Israel, and he is a God who saves people from their sins. Hallelujah. ஆபிரகாமை அழைத்த தேவன், இஸ்ரவேலின் சேனைகளை வழி நடத்தின தேவன், பாவத்திலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும் தேவன், அந்த தேவனை நீங்கள் தரிசனத்திலே பார்ப்பீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு உறுதி சொல்லுகிறது. Hallelujah. And the greatest thing about this vision is your God is still alive and winning. Amen. மற்ற மார்க்கத்தில் இருக்கும் எல்லா தேவர்களும் விழுந்து போயிருக்கும் பொழுது, செயலற்று போயிருக்கும் பொழுது, கண்ணிருந்தும் காண முடியாமல், செவி இருந்தும் கேட்க முடியாமல், வாயிருந்தும் பேச முடியாமல், மூக்கு இருந்தும் நுகர முடியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் தேவனை குறித்து, ஹல்லேலூயா, தேவாதி தேவனை குறித்து இப்படி சொல்லுகிறார், He is alive and winning. ஆமென். மனுஷர்களை குறித்து சொல்லும் பொழுது we will say like this, He is alive and kicking என்று சொல்லுவோம். ஆனால் தேவனை குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லணும், My God is alive and winning. என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார், அவர் ராஜரீகம் செய்கிறார். ஆமென். அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் ஜெயிப்பதினாலே எனக்கு என்ன என்று கேட்கக்கூடாது. அவர் ஜெயிப்பதே உங்களுக்காகத்தான்.
அல்லேலூயா. உங்களுடைய யுத்தங்களை அவர் நடத்துகிறார், உங்களுக்கு முன் செல்லுகிறார். ஜெய கிறிஸ்துவாக உங்களுக்கு முன் செல்லும் தேவன் உங்களுடைய யுத்தங்களை நடத்த பயங்கர பராக்கிரமசாலியாக உங்களுடனே கூட இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? Pray that the vision of God the Savior, the Lord who is alive and winning, will be made real to you. அந்த தரிசனம் உங்களை உருவாக்கின தேவன், ஆபிரகாமை அழைத்த தேவன், இஸ்ரவேலின் சேனைகளை வழிநடத்தின தேவன், பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்கும் இந்த தேவனுடைய தரிசனம் உங்களுக்கு உண்மையாகவே வந்து சேர ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆபுக்கூக் தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையிலே நடந்த 4வது ஆவிக்குரிய அனுபவம். அவன் இப்படி சொல்கிறான், you will be comforted in your times of trouble. அல்லேலூயா. நீங்கள் உபத்திரவப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தேவன் உங்களுக்கு ஆறுதலை தருவார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. வசனம் 16. நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அல்லேலூயா. தீர்க்கதரிசி அவனுடைய நிலைமை எப்படி சொல்லுகிறான்? அந்த துர்ச்செய்தியை கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, வயிறெல்லாம் புரட்டி போட்டுச்சுன்றான். அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. அந்த சத்தம் வந்த உடனே என் உதடுகளால் வெம்மினது, உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று என்று அவன் சொல்லுகிறான். Rottenness entered into my bones. உக்கல்னா என்ன? எலும்பு முறிகிறதை போல ஒரு அனுபவம், எலும்பு உடைந்து போகிறதை போல ஒரு அனுபவம், எலும்பு அப்படியே திரவமாக வெளியே வரும் ஒரு அனுபவம். எலும்பு உறுதி உள்ளது, ஆனால் அது அப்படியே உருகி வெளியில் வருவதை போல ஒரு அனுபவம். உக்கல் உண்டாயிற்று. அவன் சொல்லுகிறான், என் நிலையில் நடுங்கினேன், என்னவாகுமோ என்று நான் பயந்தேன், நடுங்கினேன். ஆனால் ஆபுக்கூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தர் நான் அப்படி பயந்த பொழுது, அப்படி நடுங்கின பொழுது, அப்படி திகைத்த பொழுது அப்படியே என்னை விட்டு போகவில்லை. எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. I will rest in the day of trouble. அல்லேலூயா சொல்வீங்களா? தீங்கு நாளிலே துன்மார்க்கன் தான் ஓடி போவான், ஆனால் தீங்கு நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று கண்டுகொள்வார்கள். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை எதிர்க்கிறவர்கள் ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அவங்க வரும்போது எங்கேயும் ஓடி போக வேண்டாம், அங்கே இருங்க, அவர்கள் திரும்பி போவார்கள். ஆமீன் சொல்வீங்களா? கர்த்தர் நல்லவர். எதிர்ப்பு ஒரு கூட்டத்திற்கு வருகிறது, இளைப்பாறுதல்கள் தேவனுடைய பிள்ளைக்கு வருகிறதை பாருங்கள். அல்லேலூயா. எதிர்க்கிறவர்கள் எப்படி வந்தாங்க? கூட்டமாக வந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளை தனியாக நிற்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. தாயிடம் போக வேண்டுமா, தகப்பனிடம் போக வேண்டுமா, கணவனிடம் சொல்ல வேண்டுமா, பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டுமா, ஆறுதல் எங்கிருந்து கிடைக்கும் என்று தெரியாமல் இருந்த பொழுது தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். வாய்களை திறந்து சொல்லுங்க, இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். என்னுடைய பலவீன நேரங்களிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். என்னுடைய சோதனை நேரங்களிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். இது கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணும் வசனம். ஆமென். I might rest in the day of trouble. கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு தரும் இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது என்று சொல்கிறேன். உங்களுக்கு சுற்றிலும் சஞ்சலம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு உள்ளே சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. உங்களை நடுங்க செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கும், ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் கர்த்தரை தொழுது கொண்டே துதித்து கொண்டே இருப்பீர்கள். அந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை நடத்துவாராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும் இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது? அருகில் கலவரம் இருக்கும், ஆனால் நான் திகிலுக்கு தூரமாவேன் என்று கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரியும். எனக்கு பக்கத்திலே கலவரம் நடக்கும், பெரிய ரயட்லாம் நடக்கும், ஆனால் நான் அதுக்கு பக்கத்தில் இருந்தாலும் நான் திகிலுக்கு தூரமாக இருப்பேன். என்னை அது அணுகாது, என்னை அதை தொடவே செய்யாது. ஏன் தெரியுமா? என்னை பாதுகாக்கிறது எஸ்பிஜி இல்லை, பிளாக் கேட்ஸ் இல்லை, கர்த்தருடைய தூதனானவர் எனக்காக பாளையம் இறங்கி எனக்கு சுற்றிலும் இருக்கிறவர்களை சங்கரிப்பார் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? இஸ்ரவேலுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் தேசத்தினுடைய அனுபவம் எப்படிப்பட்டது தெரியுமா? எகிப்தின் எல்லையெல்லாம் மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எகிப்திற்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன தெரியுமா? அது வாதை என் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. எகிப்திலே மரண ஓலம். அல்லேலூயா.
முதல் சந்ததி எல்லாம் சங்கரிக்கப்படுகிறது. அங்கே மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலிலே ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய இளைப்பாறுதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்தது. அது என்ன தெரியுமா? அங்கே நடக்கிறது இங்கே வராது. இந்த வாதை, அந்த வாதை அங்கே தாண்டவமாடும், என் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முடிந்தால் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். விசுவாசத்தோட கர்த்தாவே, இந்த சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தேறுவதாக. ஆமென். ஐந்தாவது ஆவிக்குரிய அனுபவத்தை இப்படி சொல்லுகிறேன். You will resolve to rejoice in the Lord no matter what. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் தேவனுடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன், மகிமைப்படுத்துவேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள். அதுவும் ஒரு ஆவிக்குரிய அனுபவமே. வசனம் 18, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I will rejoice in the Lord, I will joy in the God of my salvation. இந்த வசனத்தில் ஒரு yet வருகிறத பாருங்க. Yet I will rejoice in the Lord, I will joy in the God of my salvation. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எப்போ சொல்கிறான்? பெரிய யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, பெரிய போராட்டம் நடக்குது, பெரிய கலவரம் நடக்குது, அவனுடைய உயிரை காவு வாங்க வேண்டும் என்று ஒரு பெருங்கூட்டம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் இளைப்பாறுதல் அடைவேன். அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, 5 ஆவிக்குரிய அனுபவங்களை சொன்னேன். அதில் 4 அனுபவங்களை கர்த்தரே தருவார், கர்த்தரே செய்வார். ஆனால் 5வது அனுபவத்தை நாமத்தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது நம்முடைய தீர்மானம். கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உங்களை தட்டி கொடுக்க மாட்டார், உணர்த்துவார். இந்த வேளையிலே நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உணர்த்துவார். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பது நான் எடுக்க வேண்டிய தீர்மானங்களில் ஒன்று. ஐ வில் டிசைட். கடன்காரன் வீட்டின் கதவை தட்டி கொண்டிருக்கும் பொழுது நான் சாபம் இடமாட்டேன், நான் புலம்பி அழமாட்டேன். என்னுடைய ஜெப அறையிலே மட்டும்தான் நான் அழுவேன். மனுஷர்களுக்கு முன்பாக என்னுடைய கண்ணீரை நான் காண்பிக்க மாட்டேன். என்னை பலவீனப்படுத்தும் எந்த ஆவிக்கும் நான் எதிர்த்து நிற்பேன். எந்த இடத்திலும் என் தலை குனிந்து போவதில்லை. ஏன் தெரியுமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று எந்த விசுவாசி, எந்த மனுஷன், எந்த மனுஷி தீர்மானம் எடுக்கிறாளோ அந்த மனுஷனுக்கு நம்பிக்கை உண்டு, இரட்சிப்பு கிடைக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? Prophet Habakkuk came to the realization that his circumstances do not determine his devotion to God. I want to repeat this. It's a great spiritual truth. தீர்க்கதரிசியான ஆபுக்குக் தெரிந்து கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் ஒன்று இதுதான். என்னுடைய சூழ்நிலையை பொறுத்து என்னுடைய துதி மாறுவதில்லை. என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் மேல் எனக்கு இருக்கும் பக்தி, தேவன் மேல் நான் வைத்திருக்கும் வைராக்கியம், அது கொஞ்சம் கூட மாறவே மாறாது என்று தீர்க்கதரிசி அறிந்திருந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? Prophet Habakkuk came to this realization that his circumstances do not determine his devotion to God. என்னுடைய சூழ்நிலைகளை பொறுத்து ஒரு நாள் கர்த்தரை நன்றாக துதிப்பேன், ஒரு நாள் துதிக்க முடியாமல் சோர்வில் இருப்பேன் என்றல்ல. என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்ற தீர்மானம் எடுத்து விட்டால் நான் எல்லா நாட்களும் கர்த்தரை துதிப்பேன். ஆமென் சொல்வீங்களா? I will rejoice in my God, not because of who or what or how I am, but because of who God is. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If there's only one thing that you take away from this message, let it be this. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பது என்னை பொறுத்ததல்ல, அது தேவனுடைய குணத்தை சார்ந்தது. அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதினாலே. என்ன செய்திருக்கிறார் கர்த்தர்? என்னை ரட்சித்திருக்கிறார். அந்த ஒரு காரியம் போதும் அவரை துதிப்பதற்கு. நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆபுக்குக் 3:19 இருக்கும் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை அவர் கவனித்து பார்ப்பார். முதல் காரியம், சங்கீத புஸ்தகம் 18:20 வசனம். சங்கீதம் 18:20. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். 24வது வசனம், 18:24. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். ரெண்டு ஒரே போல வசனம்.
ஆனால் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். தாவீது சொல்லுகிறான், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினீர். அப்புறம் 24வது வசனம் சொல்கிறான், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தீர். ஆமென். ஆண்டவர் உங்களுடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக உங்களுக்கு சரியும் கட்டுவார், உங்களுக்கு பலனும் அளிப்பார். ரெண்டும் ஒன்றும் இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் மகிமைக்கு என்று செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஆனால் விசுவாசியினுடைய இருதயத்தை பார்க்கும் தேவன், அவனுடைய வெளிப்புறத்தை அல்ல உள்ளத்தை பார்க்கும் தேவன் அவனுடைய கைகளையும் பார்க்கிறார். இந்த கைகளில் எவ்வளவு சுத்தம் இருக்கிறது என்று கவனிக்கிறார். என்னுடைய உயர்தலங்களில் நான் என் கால்களினால் நடக்க வேண்டுமா? அதற்கு ஆண்டவர் பார்க்கும் காரியம் என் காலை அல்ல, என் கைகளை பார்க்கிறார். இல்லையா சொல்வீங்களா? If I need to tread upon my high places, God is not going to look at my feet because He's already made it into hinds feet. என்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி விட்டார். இப்பொழுது என் கைகளை பார்க்கிறார். கையில் சுத்தம் இருக்குதா இல்லை கையில் ரத்தம் இருக்குதா என்று பார்க்கிறார். உங்கள் கைகளிலே எந்த மனுஷனுடைய ரத்தம் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இந்த 3:19 ஆபுக்குக் 3:19 நிறைவேற்ற மாட்டார். யாருக்கும் விரோதமாக கோல் சொல்லாமல் இருங்க. எந்த விசுவாசியையும் தேவனுடைய ஊழியனையும் குறை சொல்லாமல் இருங்க. பிராது பண்ணாமல் இருங்க. வீட்டை குலைத்து போடாமல் இருங்க. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள். வாங்கினதை வாங்கினதென்றும் கொடுத்ததை கொடுத்ததென்றுமே இருங்கள். எல்லாம் உங்கள் கொடுக்கல் வாங்கலில் எல்லாம் சுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் கையின் சுத்தத்திற்கு தக்கதாக உங்களுக்கு ஆண்டவர் சரி கட்டுவார். உங்கள் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு பலனையும் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். சொல்லுவீங்களா? ரெண்டாவது காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கவனிக்கும் ரெண்டாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். God looks at what you put away and what you don't. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எதை அகற்றுகிறீர்கள், எதை அகற்றாமல் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் பார்ப்பார். சங்கீதம் 18 அதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். You will tread on your high places but don't falter there. கர்த்தர் உங்களுடைய உயர்தலங்களிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார், உங்களை நடக்கச் செய்வார். ஆனால் அந்த உயர்தலத்தில் விழுந்து விடக்கூடாது. அதிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கவனம் இருக்கணும். கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது அங்கிருந்து கூட விழ வாய்ப்பு உண்டு என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். சவுலை ஆண்டவர் உயர்த்தினார். எப்படி ராஜ்யபாரம் பண்ணினான்? 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற சர்டிஃபிகேட்டை வாங்கினானா? இல்லை. தாவீது எல்லா பிரச்சனையும் செய்தான். ஆனால் கர்த்தரை தொழுது கொண்டான். பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது மனம் திரும்புதல் அடைந்தான். கர்த்தரிடத்தில் ஒப்புரவானான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவனும் 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் இவன். ஆமென். 2 ராஜாக்கள், 40 வருஷங்கள், 2 வெவ்வேறு கருத்துகள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிறந்தன என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பார்த்தார்? தாவீதினுடைய கையின் சுத்தத்தை பார்த்தார். அவன் சொல்லுகிறான், அநியாயமாய் ஒருவனையும் நான் கொலை செய்யவில்லை, முகாந்திரமின்றி என்னை அவர்கள் பகைத்தார்கள் என்று சத்துருக்களை பார்த்து சொல்லும் பொழுது தாவீது சொல்லும் காரியம், என் கைகள் சுத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உரியாவை கொலை செய்வித்தான். ஆனால் அந்த பாவத்திற்காக நடுங்கினான், மனம் திரும்பினான், மனம் கசந்து அழுதான். கர்த்தர் அந்த பாவத்தை அவன் செய்யாததைப் போலவே மாற்றி வைத்து விட்டார். ஆமென். சொல்வீங்களா? இப்பொழுது தாவீதுடைய கைகள் சுத்தம். அதனால் அவன் சொல்லுகிறான், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தீர், எனக்கு சரி கட்டினீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. And now God says, உன்னுடைய உயர்தலங்களை உன்னை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன், அங்கே நடக்கவும் வைப்பேன். ஆனால் அந்த இடத்துல கால் சறுக்கி விழுந்து விடாமல் கவனமாயிரு. அதற்கு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம், விட வேண்டியதை விடு, சில காரியங்களை விடாமல் பிடித்துக்கொள். விட வேண்டியதை விட வேண்டும். David made a decision to put away iniquity from him. 23வது வசனம் பாருங்கள், 18:23. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். உங்களுடைய உயர்தலங்களிலே உங்களை நடக்க பண்ணும் பொழுது அங்கே சத்ரு இருக்க மாட்டான். அங்கே சத்ரு உங்களுக்கு நீங்கள் தான். இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா when God exalts you, when God elevates you, when God makes you walk in your high places, அங்கே எந்த சத்ருவும் வந்து நிற்க முடியாது. ஏன்னா அது தேவனுடைய பிரசனம் இருக்கும் இடம். அங்கே உங்களை விழச் செய்யும் ஒரே வல்லமை எது தெரியுமா?
உங்களுடைய துர்க்குணம். அதான் தாவீது சொல்கிறான், நான் தேவனுடைய சமூகத்திலே மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டது உண்மை என்றால், இப்பொழுது உங்களுடைய சத்துருக்கள் உலகத்தார் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு இப்பொழுது போராட்டம் இல்லை, யுத்தம் இல்லை. எனக்கு என்னோடு தான் போராட்டம். என்னுடைய துர்க்குணத்திற்கு நீர் என்னை மீட்டு கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், நானே இதை செய்வேன் ஆண்டவரே, என் துர்க்குணத்திற்கு என்னை நான் விலக்கி காத்துக்கொள்வேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. 23வது வசனம், I was also blameless before him and I kept myself from my iniquity என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். David also made another decision. தாவீது இன்னொரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். 22வது வசனம் பாருங்க, அதுக்கு முந்தின வசனம். And I did not put away his statutes from me. One thing he put away, and the other thing he says, I did not put away God's commandments, God's statutes from me. அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? There's something that you need to put away and there's something that you need to hold on to. பிடித்து கொள்ள வேண்டிய ஒன்று, உதறி போட வேண்டிய ஒன்று. என் துர்க்குணத்திற்கு என்னை நான் விலக்கி காத்துக்கொள்வேன், அவருடைய பிரமாணங்களை நான் பற்றி கொள்வேன், அவைகளை நான் தள்ளி போட மாட்டேன்.